அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூனிட் 4 எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் கொஷினை பார்க்கலாம். ஹூ வீவ்ஸ் கிளாத்ஸ்? துணிகளை வேய்பவர் யாருன்னா அவர் வந்து வீவர்ஸ். ஹூ கேன் டூ மெனி ட்ரிக்ஸ்? ட்ரிக்ஸை எல்லாம் யார் செய்வாருன்னா அவர் வந்து மேஜிஷியன். வாட் இஸ் டன் டு ஆட் கலர்ஸ் டு கிளாத்ஸ்? கிளாத் துணிகளுக்கு வந்து கலர் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா அது டையிங். நெக்ஸ்ட்டு மேட்ச் அண்ட் ரைட்டு. இட் இஸ் எ லாங் thin piece of cotton or wool. It is thicker than thread. We use it for weaving. இது வந்து yarn. Next, it is a small machine with a wheel. It is used to make thread from cotton. We drive it with our hand or foot. கையாலேயே அதை ஓட்டுவோம் இல்லை காலால் ஓட்டும். அப்படிங்கும்போது வந்து spinning wheel. Next வந்து the person plays many tricks in a show. The person always wears a hat and has a stick in his hands. அவர் யாருன்னா அவர் தான் மேஜிஷியன். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு ரிலேட்டடான மீனிங்ஃபுல்லான வேர்டை நம்ம மாற்றி எழுதுகிறோம். மலர் அண்ட் பேரண்ட்ஸ் ஷெடியூல்டு எ ட்ரிப் டு சேலம். ஷெடியூல்டுக்கு பிளான்டு. இங்கே வந்து சாம் வாஸ் எக்ஸைட்டட் டு see his ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் a லாங் டைம். எக்ஸைட்டடுக்கு வந்து ஹாப்பி. இங்கே வந்து வேணி அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அரைவ்டு த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆன் டைம். அரைவ்டுக்கோட மீனிங் வந்து ரீச்டுன்ற கூட யூஸ் பண்ணிக்கலாம். வினோத் கால்டு ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு த வில்லேஜ் கார் ஃபெஸ்டிவல். கால்டு அப்படின்றது இன்வைட்டடு. நெக்ஸ்ட் வந்து ரீட் த பேசேஜ். இந்த பேசேஜில் நிறைய இன்கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இங்கே நிக்கிலா இஸ் எ ஸ்மால் கேர்ள், அப்போ கேர்ள்னு மாற்றி எழுதுகிறோம். கேர்ள். ஷீ, இங்கே ஷீ லைவ்ஸ் இன் எ சிட்டி இல்லது வில்லேஜ் வித் இஸ் கிராண்ட் ஃபாதர். இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது, அப்போ கிராண்ட் ஃபாதர். இஸ் இல்லை ஹர். ஹர் மதர், இவங்க மதர் தானே. ஹர் மதர் ஃபெச்சஸ் வாட்டர் ஃப்ரம் எ வெல் நியர் த ஹவுஸ். there is a big mango tree. இது ஜாக் ஃப்ரூட்டுன்னு இருக்குது, ஸோ மேங்கோ ட்ரீ வித் மெனி மேங்கோஸ் நியர் த ஹவுஸ். ஹர் கிராண்ட் ஃபாதர் இஸ் ஸ்லீப்பிங் இல்லை, இங்கே சிட்டிங். இஸ் சிட்டிங் ஆன் த ஃப்ளோரில் சேர். இஸ் ஹர் கிராண்ட் ஃபாதர் இஸ் சிட்டிங் ஆன் த சேர். நிக்கிலா இஸ் பிளேயிங் வித் எ பால். இங்கே நிக்கிலா வந்து ப்ளே பண்ணல, அவள் என்ன பண்ணுறான்னா அவங்க தாத்தாக்கு பால் எடுத்து போய் கொடுக்குறா. ஸோ நிக்கிலா இஸ் கிவிங் மில்க் to our grandfather. It is a happy family. அந்த பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோரியை பற்றின கொஷின்ஸ் தான் இது. வேர் டஸ் த ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ்? த ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ் இன் பெரிய நாயகம். ஹூ இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி? இதில் மெயின் கேரக்டர் வந்து பாலா. பாலா இஸ் த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஹூ மேட் மேத் ஃபன் ஃபார் பாலா? பாலாவுக்கு வந்து அந்த மேக்ஸ் ஃபன் செய்கிறது யாருன்னா தாத்தா. பாலாஸ் தாத்தா மேட் மேத் ஃபன் ஃபார் பாலா. வேர் டிட் தே கோ இன் சென்னை டு செல் த சாரீஸ்? சென்னையில் எங்கே போனாங்கன்னா தே வென் டு புரசைவாக்கம் இன் சென்னை டு செல் த சாரீஸ். ஹூஸ் ரூம் வாஸ் ஃபில்டு வித் டாய்ஸ்? நிதின்ஸ் ரூம் வாஸ் ஃபில்டு வித் டாய்ஸ். வாட் டிட் பாலா டீச் நிதின்? நிதினுக்கு அவர் என்ன டீச் பண்ணான்? பாலா தாட் நிதின் டு பிளே வித் த வீல். அந்த வீலை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு டீச் பண்ணான். வாட் டிட் நிதின்ஸ் மதர் கால் பாலாஸ் ஃபாதர்? நிதின் மதர் கால்ட் பாலாஸ் ஃபாதர் வாஸ் எ வீவிங் மேஜிஷியன். அவரை வந்து வீவிங் மேஜிஷியன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸை வந்து யார் சொன்னாங்க, யாரை பற்றி இந்த சென்டென்ஸ் அப்படின்றது தான் கொஷின். இஸ் ஃபேமிலி லிவ்டு இன் பெரிய நாயகம். அவனுடைய குடும்பம் வந்து பெரிய நாயகம் இடத்துல வாழ்ந்தது. அப்போ யார் இங்கே இஸ் ஃபேமிலினா? ஹீ இஸ் பாலா, பாலாவோட ஃபேமிலி. ஹீ தாட் மேத் யூஸிங் யான்ஸ். மேத்தை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. யார் சொல்லிக் கொடுத்ததுன்னா அவர் யாருன்னா பாலாஸ் தாத்தா. ஹீ டிஸ்பிளேட் த சாரீஸ் டு த லேடி. லேடிக்கு அவர் வந்து சாரீஸ்லாம் டிஸ்பிளே பண்ணார். யார் டிஸ்பிளே பண்ணது? ஹீ இஸ் அப்பா, அவர் வந்து அப்பா. அப்பா சோல்டு மெனி சாரீஸ் டு ஹர். இங்கே ஷீ இஸ் டு ஹர். யாருக்கு சோல்டு? விற்றாங்க, வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு, அப்பாஸ் ஃப்ரெண்டு. இஸ் ரூம் வாஸ் ஃபுல் ஆஃப் டாய்ஸ். யாரோட ரூமு ஃபுல் ஆஃப் டாய்ஸாக இருந்தது அப்படின்னா ஹீ இஸ், அவன் வந்து நிதின். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் வந்து இப்போ இந்த முன்னாடி வந்து ஸ்பின்ஸ் பாலா ஸ்பின்ஸ் மேஜிக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேஜில் இந்த பிக்சர் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த பேஜ்லேருந்து எடுத்து எழுதுகிறோம். அது வந்து என்னென்னா பாலா saw a spinning wheel in a corner of the room. பாலா thought நிதின் to play within the wheel. நிதின் was excited. Appa sold many sarees to the lady. Nitin told his mom that Bala had taught him magic. She said Bala's father was a weaving magician. Bala also knows magic like his father. I am Balu அப்படின்னு சொல்லி அவனை பற்றின கொடுத்துருக்காங்க. நம்மளை பற்றி நம்ம ஃபேமிலியை பற்றி நம்ம எழுதுகிறோம். நான் இங்கே பாலான்னு போட்டு எழுதியிருக்கேன். ஐ எம் பாலா, ஐ எம் லிவிங் இன் எ மேலத்தாங்கல், நம்ம ஊர் பேர். மை அப்பா அண்ட் தாத்தா ஆர் ஃபார்மர்ஸ். ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் இன் ஃபார்மிங்.
We grow vegetables. இல்லை we grow crops. My father sells the vegetables in the nearby town. He works hard for my family. Next, I can do. Tick the correct picture for the sentence. இந்த சென்டென்ஸ்க்கான கரெக்ட் பிக்சர், நிலா இஸ் டையிங் ஹர் ஹேர். முடிக்கு டை அடிக்கிறா. அப்போ இந்த பிக்சரை டிக் பண்ணுறோம். தாரா இஸ் சார்ஜிங் ஹர் எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. வி யூஸ் யார்ன்ஸ் டு வியூ கிளாத்ஸ். துணிகளை வேகிறதுக்கு நூலை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த பிக்சரை டிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ரைட். அனிமல்ஸ் அதனுடைய யங் ஒன்று அது எப்படி சத்தம் போடும். இது டக்கோட யங் ஒன் டக்லிங். அதோட சவுண்டு குவாக் அப்படின்னு குவாக் குவாக்குன்னு கத்தும். கவ்வோட யங் ஒன் காஃபு. இது மூன் அப்படின்னு கத்தும். ஃப்ராகோட யங் ஒன் டேட்போல். இது க்ராக் அப்படின்னு கத்தும். நெக்ஸ்ட் ஒன்று ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸாக மேக் பண்ணுறோம். ராணி இஸ் வீவிங் எ பியூட்டிஃபுல் சாரீ. செகண்ட் சென்டென்ஸு, த கேர்ள் இஸ் எக்ஸைட்டட் டு see her friend. நெக்ஸ்ட்டு, they reached the bus stop on time. இப்போது அனிமலு அதோட யங் ஒன்று அது எப்படி சத்தம் போடும் அப்படின்றது தான். ஐ ஆம் எ பிக். இட் இஸ் மை பிக்லெட். இது பிக்கு, இதோட பிக்லெட். வி ஆயிங்க். ஐ ஆம் எ கோட். இட் இஸ் மை கிட். வி ப்ளீட். ஐ ஆம் எ கேட். இட் இஸ் மை கிட்டன். வி மியோவ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். ரீச்டு அப்படின்ற வேர்டுக்கான ஒரு சென்டென்ஸு. வி ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன் ஆன் டைம். இல்லை வி ரீச்டு கரெக்ட் டைம். Next, weaving. She is weaving a beautiful saree. Magician. The magician can do many tricks. Invited. I invited my friends to play with me. So next read and complete the passage. Inga Raju and Abhi went to the grandparents' house with their uncle. On the way, they crossed a small forest. They heard a loud roar. It was a roar அப்படின்னாலே அது லயனோட சவுண்டு. ஸோ இட் வாஸ் எ லயன். இட் வாஸ் சிட்டிங் நியர் எ ராக் வித் திஸ் 2 young ones. தோஸ் 2 young ones, அதனுடைய யங் ஒன்ஸோட லயனோட யங் ஒனுக்கு பேர் கப்பு. அதாவது அந்த சிங்க குட்டிக்கு பேர் கப்பு. 2ன்றதுல 2 கப்ஸ். வி ஆர் பிளேயிங் நியர் தர் மதர். தென் தே கிராஸ்ட் எ பிக் ட்ரீ. தே ஹியர்ட் எ ஹூட். அவங்க ஒரு பெரிய மரத்தை கிராஸ் பண்ணாங்க. அவங்க ஹூட் சவுண்டு கேட்குது. ஹூட் அப்படின்றது அவளோட சவுண்டு. வேலு அங்கிள் செட் தட் இட் வாஸ் அன் அவுல். இட் லவ்ஸ் இட்ஸ் பேபி. அதோடைய குழந்தைகளை அதை நேசிக்குது. இட் இஸ் அன். அப்போ அந்த அவுளோட குழந்தைங்க பேர் அவுலெட். ஃபைனலி தே ஹியர்ட் எ சேட்டர் சவுண்டு சத்தம் போடுது. சேட்டர்ன்றது மங்கியோட சவுண்டு. எ குரூப் ஆஃப் மங்கீஸ் அண்ட் தேர் இன்ஃபேண்ட். மங்கீஸ்னால் குரங்கு குட்டிக்கு பேர் இன்ஃபேண்ட், அது பேபிஸ். இன்ஃபேண்ட் ஆர் ஜம்பிங் ஆன் த பிரான்ச்சஸ் ஆன் த ட்ரீஸ். ஃபைனலி தே ரீச் தர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ். கடைசி அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பேசேஜ். இந்த பேசேஜை டாக்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கீழே கொஷின்ஸ் இருக்குது. வேர் டஸ் சீமா ஒர்க். சீமா எங்கே ஒர்க் பண்ணுறான்னா ஷீ ஒர்க்ஸ் இன் எ ஹாஸ்பிட்டல். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட். ரைட் ஒன் லைன் ஃப்ரம் த பேசேஜ் தட் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட். ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்றத பற்றி இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஷீ ஒர்க்ஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ் எவ்ரிடே. தினமும் ரொம்ப நேரம் அவங்க வேலை செய்வாங்க அப்படின்றது தான். ஹவு டஸ் ஷி ரீச் ஹர் ஹாஸ்பிட்டல் எவ்ரிடே. டெய்லி அவங்க ஹாஸ்பிட்டல் எப்படி போகும். ஸோ ஷி டிரைவ்ஸ் ஹர் கார் டு த ஹாஸ்பிட்டல் எவ்ரிடே. Rewrite the sentence correctly. She spends all her Saturdays with the children. Saturday கிடையாது, அது Sunday. So she spends all her Sundays with children. Next, how does she help the poor? Poor peopleக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இலவசமாக மருத்துவம் செய்வாங்க. She helps the poor free of cost. Thank you.